ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 29ஆம் அத்தியாயம் ராம ஈஸ்வர லிங்கம். குறிப்பு: இந்த ராமேஸ்வர லிங்கம் தாசரதியான ராமபிரானால் நிறுவப்பட்ட ராமேஸ்வர லிங்கத்திலிருந்து வேறுபட்டது. க்ஷத்திரியர்களை இனப்படுகொலை செய்ததற்காக பிரம்மஹத்தியால் பேய் பிடித்தவர் பரசுராமர். நாரத மாமுனிவரின் ஆலோசனையின் பேரில் பரசுராமர் மகாகாலவனத்திற்கு சென்று பிரம்மஹத்தி விநாசனம் என்ற பெரிய லிங்கத்தை சாந்தப்படுத்தினார். அவர் அதனை சாந்தப்படுத்தி ஒரு வரமாக லிங்கம் தனது பெயரால் ராமேஸ்வரன் என்று அறியப்பட வேண்டும் என்று கோரினார். பகவான் ஸ்ரீ ஹரர் கூறினார்: என் அன்பானவரே, ராமேஸ்வர லிங்கம் 29வது தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதை காண்பதாலே ஒருவர் பிராமணவதம் என்ற பாவத்திலிருந்து விடுபடுகிறார். திரேதா யுகத்தில் தேவி அனைத்து நல்ல குணங்களையும் கொண்ட ஒரு வீரன் இருந்தான். ஆயுதம் ஏந்தியவர்களில் அவர் முதன்மையானவர். அவர் தனது தந்தையின் சிறந்த பக்தர். அவர் அன்னை ரேணுகையின் வயிற்றில் பிறந்தார். பிருகுமுனிவரின் மீள முடியாத சாபத்தால் அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பரசுராமராக அவதரித்தார். ஒருமுறை ஜமதக்னி முனிவரால் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது: என் மகனே, உன் தாயின் இந்த பெரிய தலையை வெட்டுவாய். தனது தந்தையின் வார்த்தைகளை கேட்ட பரசுராமர் தனது சகோதரர்கள் மற்றும் தாயின் தலைகளை வெட்டினார். ஜமதக்னி முனிவர் அவருக்கு ஒரு வரத்தை வழங்கினார்: பூமியின் அனைத்து ஆட்சியாளர்களாலும் நீங்கள் வெல்ல முடியாதவராகி விடுவீர்கள். பார்கவரே, விரைவில் ஒரு பேரழிவு ஏற்படும். அன்பு மகனே, இந்த கோடரியை எடுத்துக்கொள்வாய். இது வலிமையானது. இது நெருப்பு சுடரிலிருந்து வெளிவந்துள்ளது. எனவே இந்த கூர்மையான ஆயுதத்தால் தாம் புகழ் பெறுவாய். சிறிது காலத்திற்கு பின்னர் ஹைஹய குலத்தில் பிறந்து சஹசிரபாகு 1000 ஆயுதம் உடையவன் என்று நன்கு அறியப்பட்ட ஒரு தீய மனம் கொண்ட மன்னனான கார்த்த வீரியார்ஜுனன் காமதேனுவிற்காக ஜமதக்னி முனிவரை கொன்றான். தனது தந்தை கொல்லப்பட்டதை அறிந்த பரசுராமர் ஆவேசமாக இவ்வாறு கூறினார்: 3 உலகங்களும் எனது நித்திய வீரத்தை காணட்டும். கிருத்தவீரியனின் மகனான அந்த பொல்லாத கார்த்த வீரியார்ஜுனன் என் தந்தையை கொன்றவன், அவனும் காணட்டும். என் தந்தை எப்போதும் நல்ல செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் யாரால் கொல்லப்பட்டாரோ அந்த அரசரின் 1000 கரங்களை நான் நிச்சயமாக வெட்டுவேன். இதை கூறிய பின்னர் பிருகுவின் குடும்பத்தின் வாரிசு கோபத்தால் விழிகள் சிவந்து கார்த்த வீரியார்ஜுனரை தரையில் வீசினார். அவர் மீண்டும் மீண்டும் கரகரப்பாக அலறிக் கொண்டிருந்த போதும் அவர் தனது கூர்மையான கோடரியால் 1000 கரங்களை வெட்டினார். என் அன்பானவரே, தேரில் அமர்ந்திருந்த அந்த மன்னர் அவரது உறவினர்களுடன் சேர்ந்து கீழே இழுக்கப்பட்டு கொல்லப்பட்டார். பூமி 21 முறை சத்திரியர்களை இழந்தது. பூமியை சத்திரியர்களை இழந்த பிறகு அது மிகவும் சக்தி வாய்ந்த பார்கவர் அனைத்து பாவங்களையும் அழிக்க ஒரு குதிரை யாகம் செய்தார். பெரும் பரிசுகளால் குறிக்கப்பட்ட அந்த யாகத்தில் பிருகு முனிவரின் குடும்பத்தின் வாரிசு மரீச்சி முனிவரின் மகனான கஷ்யபு முனிவருக்கு முழு பூமியையும் தட்சிணையாக கொடுத்தார். மிகவும் புத்திசாலியான மிகவும் புகழ்பெற்ற பரசுராமர் தேர்களில் சவாரி செய்யும் வீரர்களில் மிகச் சிறந்தவர். அந்த பெரிய குதிரை வேள்வியின் போது வெள்ளை மற்றும் அற்புதமான மேற்கத்திய குதிரைகள், தேர்கள், எண்ணற்ற தங்கம், பசுக்கள், பிரபுத்துவ யானைகள் போன்ற பிற கொடைகளையும் வழங்கினார். இருப்பினும் பல உயிரினங்களை கொன்ற பாவம் அவரை விட்டு விலகவில்லை. மனிதர்களை நம்பி இருப்பவர்களுக்கான பரிகார முறை புராணங்கள் மற்றும் பல்வேறு ஆகமங்களிலிருந்து அறியப்படுகிறது. பிராமணவதம் என்ற பாவம் குதிரை வேள்வியின் மூலமாகவோ அல்லது ஒரு பாவி ஒரே நிலையில் ஏகாசியம் அல்லது 12 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரே இருக்கையில் அமர்ந்திருப்பதன் மூலமாகவோ அழிந்துவிடும். ஆனால் பல உயிரினங்கள் என்னால் மீண்டும் மீண்டும் இரக்கமின்றி கொல்லப்பட்டன. என் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்கள், தவறு செய்தவர்கள் மற்றும் கருப்பையில் உள்ளவர்கள், பெண்கள், முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் என்னால் மீண்டும் மீண்டும் கொல்லப்பட்டனர். என் சொந்த தாயார் கூட என்னால் கொல்லப்பட்டார். இவ்வாறு கூறி துயரமடைந்த பரசுராமர் மிகுந்த துக்கத்தை உணர்ந்தார். சிறிது நேரம் சிந்தித்த பிறகு சிறிது காலத்திற்கு பின்னர் அவர் ரைவத மலைக்கு சென்று
அங்கு பல வருடங்கள் கடுமையான தவம் செய்தார். என் அன்பானவரே, பல உயிரினங்களை கொன்ற பாவம் இன்னும் நீங்கவில்லை. பின்னர் பரசுராமர் மகேந்திர மலையா, சஹ்யா, இமயமலை மற்றும் அழகான மற்றும் தகுதியான பதரிகாசிரமத்திற்கு சென்றார். அனைத்து மலைகளிலும் சுற்றி திரிந்த பின்னர் அவர் புனித நதிகளுக்கு சென்றார். நர்மதை, யமுனை, சந்திரபாகா நதி, 3 நீரோடைகளின் கங்கை, ஐராவதி, விதாஸ்தா, மிகவும் அற்புதமான கர்மன்வதி, விசாலா, கபிலா, துர்கா, கம்பீரமான மற்றும் மங்களகரமான கோமதி, கோதாவரி, தசார்ணா மற்றும் தகுதியான பீமரதி. அவர் கயை, குருக்ஷேத்திரம், நைமிஷம், புஷ்கரம், அட்டஹாசம், பிரபாசம், கேதாரம் மற்றும் அமரேஸ்வரம் போன்ற புனித தலங்களுக்கு சென்றார். ஹினியா சமானி பிரபாசவின் யாத்திரை மேற்கொண்டார். அவர் இவ்வாறு எண்ணினார்: இப்போதெல்லாம் தீர்த்தங்களின் மகத்தான பலன் காணப்படவில்லை, அனுபவிக்கப்பட்டது. எனது பிராமணவதம் என்ற பாவம் இன்னும் மறைந்து விடவில்லை. புண்ணிய சடங்குகள் வீணாக செய்யப்பட்டுள்ளன. புனித யாத்திரை, கொடைகள் மற்றும் பிற மங்களகரமான சடங்குகள், அதாவது பாவம் நீக்கும் சடங்குகள் மூலம் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது பொய். இது உண்மையாக இருந்தால் எனது நல்ல சடங்குகள் ஏன் பயனற்றதாகிவிட்டன? அந்த நேரத்தில் புகழ்பெற்ற முனிவரான நாரத மாமுனிவர் பரசுராமர் சோகமான முகத்துடன் உதவியற்றவராகவும் கவலையுடனும் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்தார். நாரத மாமுனிவரை கண்டதும் பரசுராமர் இப்படிப்பட்ட நிலையில் அவரிடம் கூறினார்: தேவலோக முனிவரே, நாரத மாமுனிவரே, நான் கூறுவதை கேளுங்கள். இது மிகவும் முக்கியமானது. பிராமணர்களில் சிறந்தவரே, என் தந்தையின் கட்டளைப்படி என் தாயார் முன்பு என்னால் கொல்லப்பட்டார். என் தந்தையின் மீதான தாக்குதலின் காரணமாக மன்னர்கள் என்னால் கொல்லப்பட்டனர். பெண்களின் கருப்பைகள் துண்டிக்கப்பட்டன. இளம் பெண்கள், வயதான பெண்கள் மற்றும் கன்னி பெண்கள் தொடர்ந்து மனம் திரும்பாமல் இடைவிடாமல் கொல்லப்பட்டனர். நான் மறுமை உலகத்தை கண்டபோது பின்னர்தான் எனக்குள் இரக்கம் எழுந்தது. ஒரு குதிரை யாகம் செய்யப்பட்டது. பல்வேறு வகையான தானங்கள் செய்யப்பட்டன. நான் அனைத்து தீர்த்தங்களிலும், அனைத்து நீரூற்றுகளிலும், நீரோடைகளிலும் புனித நீராடினேன். மலைகளில் தவம் செய்யப்பட்டது. ஜபங்களும் ஹோமங்களும் தொடர்ந்து செய்யப்பட்டன. பிராமணவதம் என்ற பாவத்தை நீக்க நான் என்ன செய்யவில்லை? நான் அனைத்தையுமே செய்தேன். ஆனால் வதம் என்ற பாவம் மறைந்து விடவில்லை. எல்லாம் வீணானது. அவரது வார்த்தைகளை கேட்ட புனித முனிவரான நாரத மாமுனிவர் நீண்ட நேரம் தியானம் செய்து நன்மை பயக்கும் மற்றும் உண்மையுள்ளத்தை கூறினார். பரசுராமரே, தாங்கள் ஹரி என்பதை ஏன் நினைவில் கொள்ளவில்லை? பிராமணவதம் என்ற பாவத்தை அழிக்கும் ஒன்றை முன்பு கூறியவர் தாங்கள்தான். மகா காலவனத்தின் புனித தலத்தில் ஒரு புனித தலமும் மிகச்சிறந்த தலமும் உள்ளது. பிராமணவதம் என்ற பாவத்தை அழிக்கும் ஒரு பெரிய லிங்கம் உள்ளது. பாக்கியவானான முனிவரே, அனைத்து சித்திகளையும் வழங்கும் ஜடேஸ்வரர் என்ற லிங்கம் உள்ளது. அவதாரமே பரசுராமரே, இனியும் தாமதிக்காமல் அங்கு செல்லுங்கள். நாரத மாமுனிவரின் வார்த்தைகளை கேட்டு சிறந்த புனித தலமான தேவி அவர் மகா காலவனத்திற்கு விரைந்தார். அவர் அந்த லிங்கத்தை சாந்தப்படுத்தினார். இதனால் வதம் என்ற பாவம் அளிக்கப்பட்டது. தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து லிங்கத்தின் நடுவிலிருந்து நான் வெளியே வந்தேன். பின்னர் நான் ஜமதக்னி முனிவரிடம் கூறினேன்: அன்பானவரே, தாம் விரும்புவதை நான் தமக்கு வழங்குவேன். அப்போது பரசுராமர் பணிவு மற்றும் பக்தியால் தோள்களை குனிந்து, மகேஸ்வரரே, தாம் மகிழ்ச்சி அடைந்தால் தமது தாமரை போன்ற திருப்பாதங்களுக்கு என் பக்தி எப்போதும் முழுமை அடையும் வகையில் இந்த வரத்தை எனக்கு வழங்குவீராக என்று கூறினார். அப்போது தேவி பார்வதியே, நான் அவருக்கு விரும்பிய வரத்தை, புகழுக்கு உகந்த ஒரு பதவியை வழங்கினேன். இனிமேல் தெய்வம் உன் பெயரால் நன்கு அறியப்படும். இந்த 3 உலகங்களிலும் ராமேஸ்வரர் என்று பாடப்படுகிறது.
மக்கள் பெரிய தெய்வமான ராமேஸ்வரரை வணங்கினால் அவர்கள் பிறந்ததிலிருந்து செய்த பாவங்கள் உடனடியாக அழிந்துவிடும். ராமேஸ்வர தேவர் என்ற பக்தியுள்ள சிவனை காணும் மனிதன் மட்டுமே புகழுடையவன். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவர். மேலும் இறைவனை தரிசித்து வணங்குபவர்கள் பாவங்கள் நீங்கி என்னிடத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஊக்குவிப்பார்கள். 1000 பிராமணவதம் செய்த பாவம் கூட ராமேஸ்வரரை வணங்குவதன் மூலம் கரைந்துவிடும். ஸ்ரீ ராமேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம் பிராமணர்களால் வாஜபேயம் மற்றும் பிற யஜ்ஞங்கள் மூலம் அடைய முடியாத பலனை எளிதாக அடைய முடியும். ராமேஸ்வரர் என்ற சிவனாரை காண்பதன் மூலம் பசுக்கள் மற்றும் பிராமணர்களுக்காக போர்க்களத்தில் மரணத்தை சந்திக்கும் வீர மனிதர்கள் அடையும் இலக்கை விட உயர்ந்த இலக்கை அடைகிறார். ராமேஸ்வரலிங்கம் என்ற சிவபெருமானை எப்போதும் பக்தியுடன் காண்பதால் உலகங்களையும் வென்ற பரசுராமரை போல உலகங்களை வென்றது போலாகும். இவ்வாறு தேவி ராமேஸ்வர தேவரின் பாவத்தை அழிக்கும் சக்தி தமக்கு கூறப்பட்டுள்ளது. அடுத்து சவணேஸ்வரரின் மகத்துவத்தை கேளுங்கள். 29ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.